வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோ பதிவில் ஏவி ரிசீவருக்கு எதுக்காக பவர் ஆம்பிளிஃபையர் நம்ம போடுறோம் அதுக்கு அந்த பற்றி தான் இந்த வீடியோ முழுசாக பார்க்க போகிறேன். ஏன்னா நான் இது மாதிரி பவர் ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா நம்ம ஆம்பிளிஃபையர் நார்மலாக செய்கிற 5.1 2.1க்குள்ள நம்ம அதுக்குள்ளேயே பவர் ஆம்பிளிஃபையரு ஃப்ரீ ஆம்பு எல்லாமே இருக்கும். நான் ஹோம் சினிமா தேட்டர் பண்ணுறேன் பார்த்திங்களா, அதாவது டோட்டல் பேக்கேஜ் ஸ்க்ரீனு ப்ரொஜெக்டரு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அக்கோஸ்டிக் பண்ணி ரெடி பண்ணுற ஒவ்வொரு ஹோம் சினிமா தேட்டரில் பார்த்திங்கன்னா நான் ஏவி ரிசீவரில் ஃபுல் லோடு கொடுக்கவே மாட்டேன். தனியாக ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணுவேன். அந்த பவர் ஆம்பிளிஃபையரில் தான் பார்த்திங்கன்னா ஆடியோக்கு, அதாவது ஸ்பீக்கருக்கு எல்லா லோடும் அதில் தான் கொடுப்பேன். அது என்ன காரணம், அது எதுக்காக அப்படி பண்ணியிருக்குங்கிறதா இந்த வீடியோ பாருங்கள், முழுசாக பாருங்கள். அப்போ தான் அதனுடைய டீட்டெயில் தெரியும். இது முழுக்க நம்ம வீட்டுக்கு ஹோம் சினிமா தேட்டரு ரெடி பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். முழு வீடியோ பாருங்கள். அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. நம்ம பவர் ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்துக்குறோம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஆம்பிளிஃபையர் போர்டுங்க. பிசிபிலாம் பார்த்திங்கன்னா FR4 தான், SMT கம்னு இருக்கும். அதேமாதிரி PSR இருக்கும். இதில் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனு, நம்ம ஹீட் சென்சார் பண்ணுற மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனும் இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 70 டிகிரிக்கு மேலே போகும்போது, ஓவர் ஹீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணுற மாதிரிலாம் இதில் எல்லா வசதியோடும் கொடுத்துருவோங்க. நான் பண்ணுற ஹோம் சினிமா தேட்டருக்கு தகுந்த ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பவர் ஆம்பிளிஃபையரும் நாங்கள் பயாஸ் ஆல்ட்ரு பண்ணுவோங்க. இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டான ஒரு பவர் ஆம்பிளிஃபையருங்க. இது 9 சேனலுங்க. இந்த பவர் ஆம்பிளிஃபையர் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் முடியாதுங்க. இது ஏவி ரிசீவருக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். நான் முழுசாக பார்த்திங்கன்னா ஏவி ரிசீவருக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறேன். நம்ம ஏவி ரிசீவரில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையரே இருக்குமே, இருந்தாலும் இது ஏன் நம்ம ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற காரணம் என்னென்னா, நம்ம ஏவி ரிசீவரில் பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி பவரோடான ஸ்பீக்கர்ஸை அதில் லோடு பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஏவி ரிசீவரு நம்ம கம்மியான ரேட்டுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஒரு 20,000 30,000 அப்படின்னா நாம் பாட்டுக்கு அசால்ட்டாக இதில் எல்லாமே லோடு கொடுக்கலாம். போனால் போச்சாதுன்னு தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஏன்னா இது 3 லட்சம் 4 லட்சத்துக்கு மேலே வருதுங்களே. லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி நாம் அதில் ஸ்பீக்கர்ஸு சும்மா நம்ம நினைக்கிற மாதிரி பவரோடான ஸ்பீக்கர்ஸ் லோடு கொடுத்தோம்னா இதில் மேஜர் கம்ப்ளைண்ட், ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடும். அது காரணம் என்னென்னா ஹீட்டு இஷ்யூ ஜாஸ்தி ஆகும். ஹீட்டும் ஒரு காரணம். நம்ம ஸ்பீக்கர்ஸு கம்பெனிக்காரர் கொடுக்குற மாதிரி ஸ்பீக்கர்ஸு நம்ம மேட்ச் பண்ணியிருக்க மாட்டோம். மெயின் ரீசன் அதுதான். இப்போ நம்ம ஷோரூமில் என்ன இருக்கோ அந்த ஸ்பீக்கரை கஸ்டமருக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல ஏவி ரிசீவர் கொடுப்பாங்க. இப்போ இது மாதிரி ஹை எண்டு ரிசீவரை போட்டு விட்ருவாங்க. அப்போ என்ன ஆகுனா கம்பல்சரி ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் ஆகும், இல்லைன்னா ஏவி ரிசீவர் கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது மாதிரி நம்ம பல சைட்டில் நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த பவர் ஆம்பிளிஃபையர்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ப்ராப்ளத்தை சந்தித்து தான் பார்த்திங்கன்னா எங்கிட்ட இருந்து இப்போ இதெல்லாம் கஸ்டமைஸ்டு. இப்போ ஒன்று சிங்கப்பூர் போகுது, ஒன்று பெங்களூர் போகுது. இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது மாதிரி நம்ம ஒரு ஹை எண்டு ஏவி ரிசீவர் வாங்கி அதில் ஸ்பீக்கர் அடி வாங்கியிருக்கு. ஏவி ரிசீவரும் பவர் ஆம்பு செக்ஷன் ஸ்டாண்ட் பைக்கு போயிருக்கு. இது மாதிரி கம்ப்ளைண்ட் ஆனங்காட்டி தான் இதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணலான்னும் போது நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி இந்த பவர் ஆம்பிளிஃபையர் இது மாதிரி நாங்கள் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்குறோம். ஏன்னா நீங்கள் ஸ்பீக்கர் டீட்டெயில் எனக்கு கம்பல்சரி கொடுத்தாகணும். ஸ்பீக்கர் டீட்டெயிலை பொறுத்து தான் நான் பவர் ஆம்பிளிஃபையரை நான் டெவலப் பண்ண முடியும். அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட சைட்டுக்கு தகுந்த பவர் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணதை எப்படிங்கிறத நான் ஒரு ஏவி ரிசீவர் வச்சு காட்டுறேன். அது எப்படி கனெக்ஷன் கொடுக்க போகிறோங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேங்க. இந்த ஏவி ரிசீவர்னால இவ்வளோ பின்னு எதுக்காக அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு யோசனை இருக்கும். ஏன்னா கம்பெனி ரிசீவரை பொறுத்தளவுக்கு எந்த ஆப்ஷனும் விட்டு போயிடக்கூடாது. இந்த ஆப்ஷன்ஸ் தான் இல்லை, இந்த ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அது ஹை எண்டில் கம்மியான ஒரு ஏவி ரிசீவர் வெறும், அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம கம்மி ரொம்ப விலை கம்மியில் வாங்குற பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய்க்குள்ளே எந்த ஏவி ரிசீவர் வாங்கினீங்கனாலும் அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ அவுட்புட் இருக்காது. ஃப்ரீ அவுட்புட்னா என்ன அப்படின்னா ஃப்ரீ ஆம்ப் அவுட்புட் கொடுத்துருவாங்க.
நாம் அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்சிஏ பின் வழியாக நாம் தனியாக பார்த்திங்கன்னா ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி அதிலிருந்து ஸ்பீக்கர் அவுட்புட்டு பவரோட எடுத்துக்கிறக்கோசரம் தான் ஃப்ரீ ஆம்ப் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையரோடு இருக்கும் அந்த லோ அண்டு இப்போ கொஞ்சம் லோ காஸ்ட்டில் ஏவி ரிசீவர் இருக்கும். அந்த ஏவி ரிசீவரில் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்குது நிறைய ரிசீவரு. டெனான் 2700 பாருங்கள். இந்த 2700லாம் பார்த்திங்கன்னா அதுலேயே பவர் ஆம்பிளிஃபையர் இருக்கும். இந்த பவர் ஆம்பிளிஃபையர் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த ஸ்பீக்கரை ரெடி பண்ணி போடணும். அது மார்க்கெட்டில் கிடைக்குமானா கிடைக்கும், சின்ன சின்ன ஸ்பீக்கர் கிடைக்கும். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவரான ஸ்பீக்கர் கொஞ்சம் பெரிய சைஸில் போடுவேன். ஆனால் அதுக்குண்டான காயிலோட வாட்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏவி ரிசீவருக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஃபேன் எல்லாம் ஆல்ட்ரு பண்ணி அது புது ரிசீவர் வாரண்டி இருக்கும். வாரண்டி இருந்தாலும் நம்ம டீலர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாரண்டி எப்பயுமே கொடுப்பாரு. நான் ஓப்பன் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்குவேன். ஆல்ட்ரேஷன் பண்ணி ஸ்பீக்கரும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவேன். இப்போ இந்த ஏவி ரிசீவரை பற்றி பார்த்துடலாம். இது மரான்ஸ் பார்த்தீங்கன்னா 7015 அப்படிங்கிற ஒரு மாடலு. இது புது சைட்டுக்கு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பவர் ஆம்பிளிஃபையர் செய்கிறத பற்றி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருந்தங்காட்டி அந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வீடியோ போட்டிங்கன்னா மற்ற புதுசாக நிறைய பேர் ஆல்ரெடி சினிமா தேட்டரில் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. கம்பெனி ஐட்டம் நல்லா ஹை எண்டாக ரெடி பண்ணுவாங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம HDMI சோர்ஸு. இது சொல்ல தேவையில்லை, இது எல்லா ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி தான், ரெகுலராக இருக்கிற மாதிரி. நம்ம எப்போ எந்த சைட்டில் யார் நீங்களே வேறு பக்கம் ஏவி ரிசீவர் எதுனாலும் வாங்கினாலும் ஏவி ரிசீவர்னாவே ஆடியோ வீடியோ 2 ரிசீவ் பண்ணுறது மாதிரி தான் ஏவி ரிசீவருங்க. அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேபிள், செட்டாப் பாக்ஸு, முழுகிற டிவிடி பிளேயரு, ஃபயர் ஸ்டிக்கு, ஆப்பிள் டிவி, இது மாதிரி எதுனாலும் சரிங்க எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். வீடியோவும் அது சுவிட்சிங் பண்ணிக்கும், அதேமாதிரி ஆடியோவும் எடுத்து கொடுத்துக்கும். அதில் வர எல்லா ஆப்ஷனும் சப்போர்ட் பண்ணக்கூடிய இது பேர் தான் ஏவி ரிசீவருங்க. இதில் டால்பி அட்மாஸ்லேருந்து DDSX, RO3D எல்லா டெக்னாலஜியும் இதில் இருக்குங்க. இதில் இல்லை அப்படி இப்போ லேட்டஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு இருக்குங்க. ஐமேக்ஸ் முதற்கொண்டு இது இந்த ஏவி ரிசீவரில் இருக்குங்க. அந்த அளவுக்கு அட்வான்ஸு டெக்னாலஜியில் எங்கேயோ கம்பெனியெல்லாம் போயிடுச்சுங்க. இது மேனுஃபேக்சர் முழுக்க பார்த்திங்கன்னா இது வியட்நாம் பீஸுங்க. நல்லாயிருக்கும் இந்த ஏவி ரிசீவரு. இந்த பின்னெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுறது இந்த RCA பின்னில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ அவுட்புட்டுங்க. இந்த ஃப்ரீ அவுட்புட் பின்னு தாங்க பார்த்திங்கன்னா நாம் இதிலிருந்து இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு பின்னு நார்மலான பின்னை குத்தி காட்டுறேங்க. இப்படி நம்ம RCA பின்னை எடுத்து நம்ம இன்னொரு பவர் ஆம்பிளிஃபையர் இப்படி கனெக்ட் பண்ணி தான் பவர் ஆம்பிளிஃபையர் டெவலப் பண்ணிக்கிறேங்க. ஏன் இதுலேயே பவர் ஆம்ப் இருக்குது, அதை பயன்படுத்திக்கலான்னா இதில் பயன்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவரோட இருக்காதுங்க. ஏன்னா கம்பெனிக்காரர் கொடுக்குற ஸ்பீக்கர் இப்போ மரான்ஸுக்கே ஸ்பீக்கர் இருக்குது. இப்போ அந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் நம்ம வாங்கி போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக போயிருக்கும். ஆனால் நம்ம நினைக்கிற வெறித்தனமான ரிசல்ட்டு நம்ம கொஞ்சம் லவ்னஸ் எதிர்பார்ப்போம். நம்ம கண்ட்ரி பொறுத்தளவுக்கு நம்ம ஆளுங்க நம்ம ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஹோம் சினிமா தேட்டர் பண்ணுறோம்னா அந்த அளவுக்கு, அதாவது ஒரு பெரிய ஐமேக்ஸ் தேட்டர் ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா தேட்டரோட எஃபெக்ட் வேணும்னு எதிர்பார்ப்போம். அந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பீக்கர்ஸ்னால கம்பல்சரி கொடுக்க முடியாது. நீங்கள் சின்ன ஸ்பீக்கரில் ஆடியோ குவாலிட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியோடையும் அந்த ரிசல்ட்டு டீட்டெயில்டு நம்மளுக்கு மெயின் ஆடியோவோட டீட்டெயிலும் அந்த தகுந்த லவுட்னஸ்ஸு பேஸுனால் நல்ல ஒரு எஃபெக்ட்டு சப்வூஃபர் பேஸ் வேணும். அதேமாதிரி சரௌண்ட் ஸ்பீக்கரும் சரி, சென்டர் ஸ்பீக்கரு, லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இது மாதிரி சென்டர் ஸ்பீக்கர் A to Z, இப்போ சீலிங் ஸ்பீக்கரு, இது மாதிரி எந்த ஸ்பீக்கராக இருந்தாலும் அந்த அளவுக்கு லவுட்னஸும் வேணும் நம்மளுக்கு. நம்ம எதிர்பார்க்கறதுனால அந்த சவுண்ட் எஃபெக்ட் கொசரம் தான் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற பவர் ஆம்பிளிஃபையரை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி நான் போட்டு விட்ருங்க. உடனே இதில் இருக்கிற ஆடியோ குவாலிட்டியோட நம்மளுக்கு இருக்குமா அப்படின்னா கம்பல்சரி இருக்குங்க. அந்தளவுக்கு ஆடியோ குவாலிட்டி கொண்டு வந்தங்காட்டி தான் நாங்கள் அதை போட்டுட்ருக்கோம். நான் செய்கிற ஒவ்வொரு ஹோம் சினிமா தேட்டர்லேயும் இதை நான் கம்பல்சரி ரெடி பண்ணிட்டு தான் இருக்குங்க. சப்புக்கும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கம்பெனி எந்த ஒரு ஆம்பிளிஃபையரும் ஒரு காலகட்டத்தில் அப்படியே ஆம்பிளிஃபையருக்குள்ளேயே சப்பும் கொடுத்துருந்தாங்க. 8 இன்ச்சு 10 இன்ச்சு லோடு பண்ணுற அளவுக்கு. இப்போல்லாம் அப்படி கிடையாது, ஃப்ரீ அவுட்புட்டு கொடுத்துருவாங்க. இப்போ ஹை எண்டில் பார்த்திங்கன்னா நம்ம சைடு ஸ்பீக்கருக்கு முதற்கொண்டு ஃப்ரீ அவுட்புட்டு கொடுத்துறாங்க பாருங்க. ஃப்ரீ அவுட்புட்டு நம்ம ஃப்ரீ அவுட்புட்டை பயன்படுத்தி தான் பார்த்திங்கன்னா
நம்மளோட பவர் ஆம்பிளிஃபையரை ரெடி பண்ணுறோம். இப்போ நீங்கள் இது மாதிரி நம்மளுக்கு பவர் ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பீக்கர்ஸு, அப்புறம் நீங்கள் வச்சுருக்கிற ஏவி ரிசீவர், இது ரெண்டுனுடைய டீட்டெயில் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டிங்கன்னா நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு பவர் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி கொரியர் பண்ணி விட்ருங்க. அதேமாதிரி ஸ்பீக்கர் கேபிள் ரொம்ப முக்கியங்க, இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸ்பீக்கரோட குவாலிட்டி ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நீங்கள் இதுக்கு தகுந்த ஒரு சின்ன ஸ்பீக்கரை ஒரு ஏவி ரிசீவருக்கு லோட் பண்ணுற மாதிரி வாங்கிட்டு இந்தளவுக்கு ஒரு நல்ல பவர்டான ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் வேணுங்கும் போது நீங்கள் பயன்படுத்தினா கம்பல்சரி அந்த ஸ்பீக்கரை அடி வாங்கிடும். ஸ்பீக்கரும் அந்தளவுக்கு குவாலிட்டி வேணும். கம்பல்சரி ஸ்பீக்கரில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது பவர் ஆம்பிளிஃபையர் ஒன்று போடுறது ரொம்பவும் பரவாயில்ல. இதுலேயே பவர் ஆம்பிளிஃபையரு நம்ம கம்பெனியில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் ஒரு 5 சேனல் 4 சேனல் 2 சேனல்லே பார்த்திங்கன்னா நம்ம லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாம் ஒரு 25,000 30,000 ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் 9 சேனலில் ரெடி பண்ணும்போது அது 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு போயிருங்க. ஆனால் ரெண்டும் பார்த்திங்கன்னா வாட்டேஜும் சரி ஆடியோ குவாலிட்டி எல்லாமே ஒன்று. நம்ம ஆடியோ கிளாரிட்டி எல்லாமே எடுத்து கொடுக்குறது விஷயம் எல்லாமே இந்த ஏவி ரிசீவருக்குள்ளே ஃப்ரீ அவுட்புட்டு கொடுத்துருக்குற பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஃப்ரீ ஆம்பு செக்ஷனில் தான் விஷயம் இருக்குது. பவர் ஆம்பிளிஃபையர் பொறுத்தளவுக்கு நாய்ஸுன்னு ஒன்று இல்லாமல் இருந்தால் போதுங்க, வேறு எதுவுமே கிடையாது விஷயமே. இதான் விஷயங்க. இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம்.